ரிவர்ஸ் கியர் இருக்குது. இதுலயே ரிவர்ஸ் மோட்டர் இருக்கு. அந்த ரிவர்ஸா போகும். இந்த பைக்ல ரிவர்ஸ் போகும். நாங்க ஏர் செக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட முடிக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆயிலை வந்து நாங்க சஜஸ்ட் பண்றோம். 300க்கும் மேற்பட்ட கடைகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டிருக்கணும். டிஸ்கவுண்டோட 899,900. ஓகே. இந்த பைக் 799,900. கேர்ள்ஸை பார்த்தா பெரும்பாலும் எல்லாம் ரசாயனம் தான் யூஸ் பண்ணிடுறேன். பட் இதில் ஆர்கானிக் யூஸ் எல்லாமே இருக்கு. ஆர்கானிக். வீடு காணி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நீங்கள் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு காணி வேண்டுறீங்க போறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கமிஷனும் இல்லை. குறைஞ்ச விலையில் 250 ரூபா 200 ரூபா அப்படியான விலையெல்லாம் போட்டிருக்கோம். 600 ரூபா இந்த காப்பு எல்லாமே 600 ரூபா. நீங்கள் வந்து உடனே 1,31,000 பே பண்ண சிடிஆன டைம் 180 பே பண்ண டிஸ்கவரையும் 9,34,950 அந்த பைக்கின விலை. இதுக்கு வந்து லீஸ்லேயும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த முடி வெடிக்கிறதுக்கா இருக்கட்டும், முடி கொட்டுறதுக்கு மூணுக்குமே இது நல்லா. லினன் பேண்ட் இது வெளியே எடுக்கிறோன்னா அது 2,300 ரூபாய் போகும். இது எங்கிட்ட எடுக்கிறோன்னா 1,700 போதும். எங்கிட்ட இந்த மாம்பழம் என்ன விலைக்கு தருவீங்க? மாம்பழம் வந்து 1000 ரூபா கிலோ. 1000 ஒரு ஆளுக்கு வந்து 180 ரூபா. 180 ரூபா அவரால் உள்ள நேரடியாக இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கரும்பை போட்டு பிடிஞ்சி அதில் தண்ணிங்கள் வர்றதை பார்க்குறேன். இது வந்து 1,67,000. ஓகே. வந்து வீட்டுக்கு போட்டக்கூடிய 4 கேமரா செட். 4 கேமரா செட் ஃபுல்லாக இருக்குது. கொண்டு அவையில ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே இருக்குது சார். ஒரு வடமாகாண ஆளுநர் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து நடாவட்டு. அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் முத்தவழி அந்த கிரவுண்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 2 தினங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு சரியான பரபரப்பான இடமா மாறப்போகுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தினுடைய சர்வதேச வர்த்தக கண்காட்சி பார்த்தீங்கன்னா இங்கே இடம் வரப்போகின்றது. வருடம் பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ச்சியாக அந்த கண்காட்சியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வித்தியாசமான படைப்புகள், புதிய உருவாக்கங்களை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த இடமா வந்து இந்த இடம் இருக்கும். பல வியாபார ஸ்தாபனங்கள், நிறைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து தங்களுடைய அந்த உற்பத்திகளை, புதியான அந்த உற்பத்திகளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்சிப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கும். அதோட நாங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். வித்தியாசமான புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டிருக்கணும். வித்தியாசமான பல உற்பத்திகளை வந்து காட்சிப்படுத்தினோம். நாங்களுமே பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்கணும், என்னென்ன மாதிரி நடக்குது. இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுதினம் சனி ஞாயிறு என்ன பார்த்தீங்கன்னா 3 தினம் நடக்க இருக்குது. தொடர்ந்து வாங்க நாங்கள் உங்களுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான புதுவிதமான உற்பத்திகள் இங்கே இருக்குது, எங்களுக்கு பயன் தர்ற வகையில் என்ன இருக்குன்றதை நாங்கள் போய் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் இந்த வீதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பரபரப்பான நிலையில் இருக்குது. இன்னும் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா அதிக அளவான மக்கள் வந்து இதை பார்வையிடுறதுக்காக வருவார்கள். நாங்கள் போய் பார்ப்போம் என்னென்ன இங்கே உள்ளுக்கு இருக்குன்றது. நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 180 ரூபா. 180 ரூபா அவரால் உள்ளுக்கு போகலாம். அதோட சின்ன பிள்ளைகளுக்கு காசு இல்லை என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்கான உத்தியோகபூர்வமான அந்த பிரதம விருந்தினர்கள் அழைத்து வருகின்ற அந்த நிகழ்வு அதற்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வாகனங்கள், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேட்டரியில் பாவிக்கக்கூடிய அந்த மோட்டார் வண்டிகள் வந்து அணிவகுத்து வருகிறது முன்னுக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்னால் பிரதம விருந்தினர்கள், அதிதிகள் எல்லாமே அழைத்து வரப்படுகிறார்கள். கௌரவ வடமாகாண ஆளுநர் அவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். போலீஸ் உயர் அதிகாரிகள், அதோட பார்த்தீங்கன்னா மங்கள விளக்கேற்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா அது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கௌரவ வடமாகாண ஆளுநர் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து நடாவட்டி ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உற்பத்திகள் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. வாகனங்கள், புதிதாக வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வாகனத்தினுடைய அந்த இன்ஜின் எவ்வாறு செயற்படும் என்றதை வந்து இதில் காட்டியிருக்கிறோம்.
அதனைத் தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா உழவு இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதனுடைய விலைகள் பெறுமதிகள் எல்லாமே போடப்பட்டிருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்திகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன். இதுக்குள்ள வந்து இந்த சர்வெக்சல் ஐட்டங்கள், அதுகள் சம்மந்தப்பட்ட ரிங் ஷோ ஐட்டங்கள் அதுகள் இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கீங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வர்த்தக கைத்தொழில் மன்றம் யாழ்ப்பாணம், எங்களுடைய கைத்தொழில் உற்பத்திகள், உள்ளூர் உற்பத்திகள் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ரீச்சாவினுடைய ஆர்கானிக் சம்பந்தமான அவர்களுடைய காட்சிப்படுத்துகிற இந்த இடத்துல இருக்குது. வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு என்ன உங்களோட என்ன இருக்குது? இன்றைக்கு நான் ரீச்சாவது வந்து உயர் கட்சியில் இருக்கிற பண்ணேன். ஓகே. இங்கே எஃப்னா ரேட் ஃபேருக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ரீச்சாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் நாங்கள் கொண்டுருக்கிறோம். ஓகே. நீங்கள் ரீச்சாவிலே வந்து பிரச்சனை கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. எங்களோட ரீச்சா ஃபார்ம்லேயே வந்து இப்போ சோப்புகள் இருக்குது. சோப்பெல்லாம் இப்போ செய்யுங்க. கோகனட் ஆயில் சோப் இருக்குது, சார்கோல் சோப் இருக்குது, முல்தானி மெட்டி சோப் இருக்குது, அதே மாதிரி கோகனட் ஆயில் இருக்குது. இந்த சோப்புக்கும் மெட்ட சோப்புக்கும் இருக்க வித்தியாசம் இப்போ நம்மளால கடையில் பண்ணுறது பியூரா ஆர்கானிக் தான். ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான். எந்த ஒரு கெமிக்கலுமே நாங்கள் யூஸ் பண்ணல. இதில் ரசாயனமற்றது. ரசாயனமற்றது. இப்போ வந்து எல்லாருமே எங்களோட ஃபார்மர்ஸ்லேருந்து எங்கள் மக்கள் எல்லாருமே வந்து ஆர்கானிக் மாறிக்கொண்டு வருகிறோம். ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே அப்போ இருந்து இப்போ வரையும் ஃபுல் ஆர்கானிக் தான் செய்து வந்துருக்கிறோம். அதே போல் ரசாயன பசலிகள் இருக்குது. ரசாயன பசலின்னு சொல்லி இல்லை, இது ஆர்கானிக் பசலிகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் அமிலம், தைல கரைசல்னு சொல்லி 5 வகையான கரைசல்கள் இருக்குது. இதில் வந்து இது ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான். அதே போல் க்ரீம்ஸ்கள் இருக்குது. இன்றைக்கு கேர்ள்ஸை பார்த்தா பெரும்பாலும் எல்லாம் ரசாயனம் தான் யூஸ் பண்ணிடுறேன். பட் இதில் ஆர்கானிக் க்ரீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆர்கானிக் ஃபுல்லாக பார்த்து தெரியும், பார்க்கலாம் இல்லை. ஓகே. அதே போல் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் எல்லாமே உங்களோட ரீச்சாவிலே செய்யப்பட்டது. இன்றைக்கு காவஸ் பண்ணி கொண்டு நாங்கள் விடிய நீங்கள் ஓட பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மேலே இருக்குது எங்களோட கச்சான் இருக்குது, காளான் மத்தல் இருக்குது, கருவாயில் இருக்குது, கீரை எல்லாம் கொண்டு வந்து பொன்னாங்கானி, அகத்தி, 8 வகையான கீரை இருக்குது. எல்லாமே ரீச்சா உற்பத்தி. ரீச்சா உற்பத்தி எல்லாம் எங்களோட இயக்கத்திலேருந்து கொண்டு வரப்படும். கட்சி அப்படி தான் இண்டோ பிளான்ஸ் எல்லாம் இருக்காங்க. பூங்கண்டுகளும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பூங்கண்டல் இருக்குது. அதே போல் குடமிளகாய் சீட்ஸும் இருக்குது. ஓகே. இதில் ஹைபிரிட்டும் இருக்குது, லோக்கலும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாலும் அவங்களுக்கு அனுப்பி எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மிளகாய்கள் எல்லாமே ரீச் ஆகல. மிளகாய் இதான் உங்களோட போஸ் பிடிங்கி காட்டுறது. குடமிளகாய் சின்ன குடமிளகாய் தான் இது. காளான் இருக்கு. காளான் காஃபியும் இருக்குது. காளான் காஃபி. காளான் காஃபி புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குது. பட் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே. இதில் நன்மைகள் இருக்குது. நீங்கள் காட்டினீங்க சொன்னால் பிரியோசமாக இருக்குது. காளான் காஃபி நன்மை. சுத்தமான தரமான காளான் காஃபி விற்பனைக்கு உண்டு. அதிகாலையில் பால் தேநீர் குடித்து பழகி உங்களுக்கு தேநீர் குடிக்க ஒத்துக்கொள்ளையில் இதை பார்த்து வாழ்த்து கொள்ளுங்க. இதில் போடப்பட்டிருக்குது காளான் காஃபி குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள். சரிண்ணா, வேறு என்ன இருக்குது? அதே போல் கார்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி மண்புழு உரங்கள் இருக்குது. மண்புழு உரம் இருக்குது. அதே போல் கொயடாஸ்ட் இருக்குது, கொக்கோகாஸ்ட் இருக்குது. மண்புழு உரம் எல்லாம் என்ன விலை கொடுக்குறீங்க அப்படின்னா? கிலோ வந்து 200. கிலோ 200 ரூபா. இதுக்கு மண்புழு இருக்குதா? இல்லை, மண்புழு இருக்காது. நாங்கள் மண்புழுவை வந்து ஃபுல்லாக அகற்றிட்டு அந்த உரம் மட்டும் தான் வரும். இதில் வந்து குவாலிட்டி எப்படி சொன்னால் மண் இருக்கக்கூடாது. அவ்வளோக்குள்ள ஃபுல்லாகவே உரமாக தான் இருக்கும். மண் இல்லை, உரம் மட்டும்தான் இருக்கு. அதே போல் எங்கால மூலிகை கண்டுகள் இருக்குது. இங்கே வர்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கண்டுகள் பண்ணணும்னாலும் நீங்கள் வேண்டிக்கிறீங்க. அதோட இது என்னென்ன? இது வந்து கொக்கோகாஸ்ட், அதாவது 5 உரியங்கள் அதில் போகக்கூடிய மாதிரி தென்னை பெருசு இருக்குது. இதில் மாங்கண்டுகள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, இதில் அனிமல் ப்ராடக்ட்டும் இருக்குது. பார்க்கலாம். இதில் முட்டைகள் இருக்குது. எல்லா முட்டையும் இருக்குது. அதாவது ஊர்கோழி முட்டை இருக்குது, காடை முட்டை இருக்குது, தாரா முட்டை இருக்குது. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சாவில் விளைஞ்ச மாம்பழம் இருக்குது, டொமியசி மாம்பழம். அதே போல் கொய்யாப்பழம் இருக்குது. அதே போல் மாம்பழம் எல்லாம் என்ன விலை? ரீச்சாவில் உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் இருக்குது. இந்த மாம்பழம் என்ன விலைக்கு தருவீங்க? மாம்பழம் வந்து 1000 ரூபா கிலோ. 1000 கிலோ? 1000 ரூபா. ஒரு மாம்பழம் நார்மலாக எவ்வளோ இருக்கிறாங்க? ஒரு கிராம் வந்து 800 கிராமுக்கு மேலே நிற்கும். அதே போல் கொய்யாப்பழம் இருக்குது, கிலோ 750 ரூபா. அதே போல் ரேட் ஃபேருக்கு நான் வந்துருக்கிறோம். நீங்கள் ரீச் ஆகுது பண்ண அவசியம் இல்லை. சாமான் வாங்குறதுக்கு இன்றைக்கும் வந்துருக்கிறோம். அதே போல் நாளை மறுதினம் 3 நாள் நான் உங்களை தேடி வந்துருக்கிறோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சாமானை வாங்கலாம். அதே போல் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அந்த கொட்லைன் நம்பர் அடிங்க 077 777 23 53 கால் பண்ணி
ஆர்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட ப்ராடக்ட்டை. அதே போல் நாளைக்கும் நாளண்டைக்கும் நடக்கிற ரேட் ஃபேருக்கு நீங்களும் வாங்க உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கலாம். நன்றிண்ணா. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கீழே நிலத்துக்கு பதிக்கக்கூடிய அந்த கல் வகைகள் அது சம்மந்தமான ஒரு கடை போட்டிருக்கீங்கள. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான மணிக்கூட்டை ஐட்டங்கள், குத்து விளக்குகள் மற்றும் இந்த பழைய காலத்தில் இப்படி இந்த மணிக்கூடலாம் அப்படியான மணிக்கூடல். சிலைகள் எல்லாமே இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கணும். இது வந்து 1,67,000. ஓகே. இது வந்து சின்னன் இருக்குது. சின்னனில் வந்து உங்களுக்கு 2 கலரில் இருக்குது. மற்ற வேறு மாதிரி மாடல்லையும் இருக்குது. எல்லாம் இந்த மூணுமே வந்து 67,000. இந்த மூணும் மற்ற வேறு இன்னும் இதே மாதிரி வேறு மாடல்லையும் இருக்குது. இந்த சின்ன சின்ன பொம்மைகள் அதெல்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் என்ன மாதிரியான விலைகள் இருக்குது? இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைம்ஸ்டோன் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான். ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான டிசைனில் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்து தருவோம். ஓகே. மற்றபடி ஒவ்வொரு ப்ரைஸ் இதில் இருக்குது. மற்ற உங்களுக்கு ரப்பர் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் ரப்பர்லேயும் இருக்குது. இது பிளாஸ்டிக் இல்லை, உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஒரிஜினல் ரப்பர். ஸ்ரீலங்கன் ஒரிஜினல் ரப்பர். இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நாங்கள் அவைலபிளாக இருந்தால் இதுலேயும் நாங்கள் எடுத்து தருவோம். ஓகே. இந்த மணிக்கூட எல்லாம் என்ன விலை? இதில் வந்து 34,000. 34,000. இதெல்லாம் வந்து சில இந்தியாவிலேருந்து நாங்கள் டைரெக்டாக இம்போர்ட் எடுத்துக்கொண்டு வரோம். இந்தியாவிலேருந்து கொண்டு வர சாமான். உங்கள் ஷாப் அங்கே இருக்குது? ஷாப் வந்து எங்களோட சங்கிலி சிலைக்கு முன்னாடி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்குது உங்களுக்கு? யாழ்ப்பாணத்தில் இருக்குது. ஓகே. உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு இலக்கம் எதுவும் இருக்கா? 076 826 77 03. அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு அவர்களுக்கு தேவையான இதில் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றிண்ணா. தேங்க்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸுக்குரிய ஐட்டங்கள் எல்லாமே இதில் போட்டிருக்கணும். சேல் மாதிரி தான் போட்டிருக்கணும். எல்லாமே குறைஞ்ச விலையில் 250 ரூபா 200 ரூபா அப்படியான விலையெல்லாம் போட்டிருக்கோம். 600 ரூபா இந்த காப்பு எல்லாமே 600 ரூபா 500 ரூபா அப்படியான விலையில் போட்டிருக்கணும். குறைவான விலையில் போட்டிருக்கணும். இந்த இடத்துக்கு வாராக்கள் வந்து பார்த்துக்கணும். சகல விதமான பெண்களுக்குரிய அந்த ஆபரணங்கள் அதோட எல்லாமே பெண்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கல. இப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேவைக்குரிய கேமராக்கள், ஸ்மார்ட் கேமராக்கள், வீட்டுக்கு போடக்கூடிய அந்த கேமராக்கள் எல்லாமே எங்களை காட்சிப்படுத்தியிருக்கேன். ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு வந்து எங்களை கொடுத்துருக்கீங்கன்னா கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிக்கொண்டு எல்லாத்த வீட்டிலையும் இப்போ இந்த கேமரா வந்து போட்டணும், கேமரா வந்து தேவையான நிலைக்கு வந்தவங்களுக்கு இப்போ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கேமராக்கள் என்ன மாதிரியான ப்ரைஸில் கொடுக்கணும், என்ன விலையில் இருக்குதுன்றது ரூபாய் இங்கே இருக்கக்கூடிய காட்சி தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, நான் சொல்லுங்கள் என்ன மாதிரி என்ன ப்ரைஸில்? வணக்கம். இந்த பேக்கேஜ் ஒன்று போகுது. டிவிஆர் வயர் உள்ள 4 கேமரா, கலர் கேமரா ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து கிக் விஷன்ட்ட வந்து 40,549 ரூபாய்க்கு எடுக்கலாம். 40,549. இந்த ஆஃபர் வந்து ரேட் ஃபேரில் இருக்கு. இங்கே வந்து எடுக்கலாம். 3 டேஸுக்கு இருக்கும் இந்த ஆஃபர். இங்கே மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கு. இங்கே மட்டும் வந்தால் அதாவது வந்து வீட்டுக்கு போட்டக்கூடிய 4 கேமரா செட், 4 கேமரா செட் ஃபுல்லாக இருக்கு. கொண்டே அவையில ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே இருக்கு, சகலதும் இருக்கு. கேமரா வந்து 2 அதுக்குரிய வயரெல்லாம் கொடுக்குறீங்களா? சாரி, வயர்கள் எல்லாம் இருக்குது. இந்த இவ்வளோ பேக்கேஜும் வருது. இது ஃபுல்லாகவே வருது. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் சேர்ந்து வருது. VNC கனெக்ட் எல்லாம் சேர்ந்து வருது. எங்களோட நம்பரை கண்டெக்ட் பண்ணால் எடுக்கலாம். உங்களோட தொடர்பு இலக்கத்தையும் சொல்லலாம். தொடர்பு இலக்கம் இதில் இருக்குது. 077 37 67 899. இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணால் எடுக்கலாம். நாளைக்கும் நாளை மறுதினம் இங்கே இருப்பீங்க? இருக்கும். எங்களோட பிரான்ச் ஸ்டான்லி ரோட்டில் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் இருக்குது. ஸோ யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட், நெல்லியடியில் 2லேயுமே இருக்குது. நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா கரும்புச்சாறில் வந்து கரும்புச்சாறு ஜூஸ் கொடுத்து கொண்டிருக்கணும். நாமும் கரும்பும் என்ற அந்த ஒரு போட்டன்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சாற்று ஊட்டச்சத்து நிரம்பி உள்ளது கரும்புச்சாறுன்னு போட்டிருக்கணும். பார்ப்போம் இங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரி குடிக்கணுன்றது பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புச்சாறு எடுக்கக்கூடிய மிஷின் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வழியால் வந்துருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சொல்லுங்கள் என்ன மாதிரி? நாங்கள் வந்து கரும்பில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை வந்து உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். எந்தவித கலப்படம் இல்லாமல் இயற்கையான முறையில். அதில் எங்களோட நிறுவனமானது ஆணவந்தான் கிளர்ச்சி ஆணவந்தான் இல்லை எங்களோட நிறுவனம் அமைஞ்சிருக்கு. எங்களோட உற்பத்திகளாக கரும்பு சர்க்கரை, கரும்பு ஜூஸ், மற்றது கரும்பு பானி, கரும்பு சர்க்கரையுடன் சார்ந்த உற்பத்தி உபப்பொருட்களை செய்து கொண்டிருக்கோம். அதில் வந்து தோதால் அது போன்ற ஸ்வீட் ஐட்டங்களும் செய்து கொண்டிருக்கோம். இதில் வந்து எந்த விதமான கலப்படம் இல்லாமல் இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சர்க்கரையாக காணப்படுது.
இதில் வந்து அதாவது இந்த சர்க்கரையை வந்து விரும்பி ஒன்று எடுங்க ஆ? ஒன்று எடுங்க பாப்பா. இந்த சர்க்கரையில் வந்து எந்த விதமான கலப்படமும் இருக்காது. இதனுடைய சுக்ரோஸ் வீதமானது சாதாரண சீனி, வெள்ளை சீனி, ப்ரௌன் சுகரை விட சுக்ரோஸ் வீதம் குறைவாக காணப்படும். அதனால சுகர் பேஷண்ட்டுக்கு உகந்ததாக ஷுகர் பர்சனுக்கெல்லாம் ஓகே இருக்கு. இந்த கரும்பு ஜூஸ்லையும் பாருங்க, எந்த விதமான தண்ணியோ எந்த வித எட்டும் இல்லை தானே. நேரடியாக கரும்பை போட்டு கரும்பை அதுக்கு புழிஞ்சு அதுல இருந்து இந்த மிஷின்ன்றது இங்கே குறைவு தானே. இலங்கை பொறுத்தவரை இலங்கையை கரும்பு பொறுத்த மிஷின்ன்றது குறைவு. உங்களோட எங்கே இருக்குன்னு சொன்னீங்க உங்களோட இது? எங்களுடைய நிறுவனமானது கிளிநொச்சி ஆணை விழுந்தான். நேரடியாக இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கரும்பை போட்டு புழிஞ்சு அதில் தண்ணிங்கள் வர்றதை பார்க்குறேன். கிளிநொச்சி ஆணை. எங்களுடைய தொடர்பு இலக்கமானது 077 7 10 85 17. ஓகேண்ணா, நன்றிண்ணா. சரி, ஓகே. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்குது கரும்பு ஜூஸ்? எங்கேருந்து வந்திருக்கீங்க? அருமையாக இருக்குது. நான் தென்மராட்சி சாவச்சேரி. இன்றைக்கு இதை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கீங்க? பார்க்குறதுக்காண்டி வந்தேன். இன்றைய முதல் தரம் குடிக்கிறீங்களா இது? இல்லை இல்லை, நான் இந்தியாவில் இருக்கே குடிச்சிருக்கேன். அதான் நான் இலங்கையில் இப்போ இது இலங்கையில் நான் முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே நல்லூர் திருவிழாவில் குடிச்சிருக்கிறேன். ஓகே, நல்லா இருக்குது. இது எலுமிச்சம்பழம் போட்டு புரிஞ்சு தரணும். டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஓகே, மற்றது நேச்சுரலாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன். ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நன்றி. நல்லது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் எங்களுடைய காணிகள் வாங்குவது விற்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் இவர் தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற 15வது சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி சார்பாக நாங்கள் இங்கே இலக்கம் 31 அந்த காட்சி கூடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் காணிகள் வாங்க விற்க எங்களை அணுகினால் சிறந்த முறையில் நாங்கள் சட்டபூர்வமாக சேவையை வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம். அதோட எங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஷர்மிலின் ராஜீவன் அவர்கள் எங்களோடு இணைஞ்சிருக்கின்றார். இதை பற்றி கூறுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஷர்மின் ராஜ்வன். நான் யாழ்ப்பாணத்திலேயே இயங்கிட்டு வர ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி மற்றும் திருகோணமலையில் இயங்கிட்டு வர ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராகவும் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் ரீப்ரசன்டேட்டிவாகவும் இருக்கிறேன். இந்த ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டின்றது 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தமிழனால தான் இது கொண்டு வரப்பட்டது. இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி. நீங்கள் பார்க்குற KFC, பர்கர் கிங் எல்லாம் இப்படி இருக்கும், அது மாதிரி ரீமேக்ஸ்ன்றது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி. உங்களோட வீடு காணி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நீங்கள் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இதே ஒரு காணி வேண்டுறீங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கமிஷனும் இல்லை. இதை நீங்கள் விற்க போகிறீங்கன்னா எல்லாமே உடன்படிக்கைக்கு அமைவாக நடக்கும். அப்போ உங்களோட காணி வந்து என்ன விலைக்கு விற்கிறாங்க, என்ன நடக்குது எல்லாமே எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் 24 hours வேலை செய்கிறதுக்கு எங்களை ஃப்ரெண்ட்லியான ஏஜென்ட்ஸ் எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பினோம். ஏஜென்ட்ஸ் இருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட ஆஃபீஸ் வந்து 111C கண்ணாத்திட்டி ரோட் ஜெஃப்னால இருக்குது. இங்கே எங்களோட ஸ்டோர் வந்து 31ஆம் நம்பரில் இருக்குது. தேங்க்யூ. காணி யாரும் வாங்கணும் விற்கணும்னு சொன்னால் தொடர்பு கூடிய உங்களுடைய தொடர்பு இலக்கம் 077 566 0000. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். லினன் பேண்ட் இது வெளியே எடுக்கிறோன்னா அது 2300 போகும். இது எங்கிட்ட எடுக்கிறோன்னா 1700 போகுது. எங்கள்கிட்ட ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. நாங்கள் ஃபேக்ட்ரி நாங்களே செஞ்சால் கொண்டாடுறோம். இது ஓகே. அது இதுக்கு 3-4 துண்டு எடுக்கிறோன்னா டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு தருவோம். நாங்கள் இது அவிசாவிலேருந்து நாங்கள் கொண்டாடுறோம். இது எங்களோட ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அவிசாவில். அவிசாவில் நாங்களே தைக்கிறது. இப்படி இப்போ நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதான் வச்சுருக்கோம். இது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி இப்போ நாங்கள் சாம்பிள் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். சரியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நன்றி. இங்கே வந்து நாங்கள் ஏர் செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட முடிக்க ஏற்ற மாதிரியான ஒரு ஆயிலை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த கேஷா ஆயிலில் வந்து 3 வகையான ஆயில் இருக்குது. ஒன்று வந்து கிளாசிக், இன்னொன்று லைட் வந்து, இன்னொன்று ஜஸ்மின். இது வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொடுகுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த முடி வெடிக்கிறதுக்காக இருக்கட்டும், முடி கொட்டுறதுக்கு 3க்குமே இது நல்லோம். இதில் வந்து லைட்டில் இருக்கிறது வந்து நியூவாக லான்ச் பண்ணது. அதில் வந்து இப்போ நம்ம சிலாக்களுக்கு வந்து எண்ணெய் வைக்கிற நேரம் முகத்தில் வந்து வலிகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லைட்டில் வந்து இது திக்னஸ் வந்து குறைவாக இருக்கனால முகத்துக்கு வந்து வலியாது. இது ஜஸ்மினுக்கும் கிளாசிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜஸ்மினில் வந்து ஜஸ்மின் ஃப்ளேவர் ஸ்மெல் இருக்கும். ஓகே. இதில் வந்து கிளாசிக்கில் வந்து அந்த ஸ்மெல் இருக்காது. ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் 3க்குமே ஒரே மாதிரி தான். இதில் வந்து பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மஞ்சாரி, வல்லாரை இந்த மாதிரியான நிறைய மூலப்பொருட்கள் சேர்த்து தான் இது. எந்த ஒரு கெமிக்கலுமே இதில் இன்க்ளூட் ஆகும். இப்போ இந்த 3 நாளும் இங்கே வந்து ஃப்ரீயாக செக் பண்ணிவிட்டு இதை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. ஓகே, தேங்க்யூ. பஜாஜினுடைய மோட்டர் பைக்குகள்
ப்ரைஸ் கூட போட்டிருக்கீங்க. அது வந்து 7,31,000 ரூபா. 125 சிசி 125 சிசி வந்து 7,31,000 ரூபா போட்டிருக்கீங்க. அப்படி அங்கால பல்சர் எல்லாமே பிராண்ட் நியூ பைக்கள் இருக்குது இந்த இடத்துல. வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்கள், என்னம்மா இன்றைக்கி என்ன செய்கிறீங்க, என்ன காட்சிப்படுத்துக்கிறீங்க? நான் வந்து டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி. இப்போ எங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக ஸ்பெஷலாக இதை வந்து சொல்லணும் என்னதுக்காக சொன்னால், பல்சர் பைக் வந்து இடையில வராமல் இருந்தது. இப்போ புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் பல்சரைன் 160. இந்த பைக் வந்து இப்போ போன மாதம் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது. இப்போ புக்கிங் அடிப்படையில் கொடுத்து கொண்டு போகிறோம். இப்போ கணக்கு பைக் கொடுத்துட்டோம், ஆனால் இப்போ புக்கிங்கோட பள்ளி போய்கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் இங்கே ரேட் ஃபேர் இங்கே லொக்கேஷனில் வந்து காசு பே பண்ண தேவையில்லை, புக்கிங் அட்வான்ஸ் பேமெண்ட் ஒன்றும் செய்ய தேவையில்லை, புக்கிங்கை செய்து கொள்ளுங்க. புக்கிங்கை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த புக்கிங் ஆர்டர் படி பைக் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பல்சரைன் 160 பைக் 9,34,950 அந்த பைக்கின் விலை. இதுக்கு வந்து லீஸ்லேயும் எடுத்துக்கொள்ளலாம். லீஸில் எடுக்கிறதா இருந்தால் 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து போகுது பைக்கு. அப்போ 2,80,000 ரூபா அட்டை பண்ணி இடத்துல உங்களுக்கு அந்த 60,000 ரூபா கழிச்சு 2,20,000 ரூபா அட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைக்கு. மந்த்லி பேமெண்ட்டுக்கு எடுக்கலாம். 5 இயர்ஸ் மட்டும் இதுக்கு லீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் முதல் வந்து புக்கிங் போடணும் இந்த பைக்கு. மற்ற பைக் வந்து டிஸ்கவர் இருக்குது, சிடி 100 இருக்குது. ஆனால் இதுக்கு மட்டும் நீங்கள் புக்கிங் போட்டு தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. அப்போ பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புக்கிங்கை வந்து போட்டுட்டு நீங்கள் புக்கிங்கோட படி உங்களுக்கு கோல் அடித்து கூப்பிடுவோம், பைக் எடுக்கலாம். நாங்கள் ஜெஃப்னா ரேட் ஃபேரில் ஞாயிறு மட்டும் நிற்போம், வந்தால் நீங்கள் புக்கிங்கை போட்டுக்கொள்ளலாம். மற்றது சிடி 100 இருக்குது. சிடி 100 பைக் இருக்குது. சிடி 100 வந்து 6,37,950 ரூபா. இதுக்கு வந்து நீங்கள் ரெடி கேஷுக்கும் எடுக்கலாம், லீஸுக்கும் எடுக்கலாம். இதுக்கு நீங்கள் இப்போ லீஸுக்கு எடுக்கிறா இருந்தால் ஆரம்பத்தில் 1,91,000 ரூபா கட்டணும். ஆனால் அந்த 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் தரபடியாக நீங்கள் 1,31,400 ரூபா கட்டி இந்த பைக்கை லீஸில் எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் உங்களுக்கு 5 வருஷம் வரை லீஸ் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பைக் வந்து இங்கே வரைக்கிலே எடுத்துகிட்டு போகலாம் தானே? இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லை தான். இது வந்து உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் உடனே இந்த லொக்கேஷன்லேயே கேஷ் பே பண்ணி அதில் லீஸ் பெற மாட்டாலும் லீசிங் கம்பெனி உங்களுடைய கூட இருக்கிறாங்க அசட் லைன் லீசிங் கம்பெனி. உடனே நீங்கள் ஸ்போர்ட்லேயே சைன் பண்ணி உடனே கேஷ் பே பண்ணி டவுன் பேமெண்ட் 1,31,400 ரூபா மட்டும் இருந்தால் காணும். அதை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பைக் எடுத்து கொண்டு போகலாம். இண்டையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் எனி டைம் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஒன்று தானே? மற்றது எங்கள்கிட்ட டிஸ்கோ 125 இருக்குது. அது வந்து சிடி 100. இது வந்து டிஸ்கோ 125. இது வந்து 7,31,400 ரூபா. இதுக்கும் வந்து நாங்கள் 7,31,950. இதுக்கு வந்து இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 40,000 ரூபா கொடுக்குறோம். இப்போ இதுக்கு நீங்கள் 2,20,000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 40,000 கழிச்சு கொண்டு 180 கட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பைக்கு. அப்போ இப்போதைக்கு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சிடி 100 டிஸ்கோ 125 மற்ற ஸ்பெஷலாக பல்சரைன் 160 பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நாங்கள் இப்போ எவ்வளோ ஆரம்பம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும்? ஆரம்பம் வந்து இதுக்கு 1,79,600 கட்டினீங்கன்னா காணும். நம்மளா 1,80 சொல்லலாம். 1,80 காட்டிட்டு பிறகு நீங்கள் 5 வருஷம் வரை இதுக்கு லீஸ் போட்டுக்கொள்ளலாம். 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் உங்களுக்கு மாதம் எவ்வளோ கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வருஷத்தை செலக்ட் பண்ணி போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. இதே இப்போ லீஸில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வாராருண்டா அவர் என்னென்ன கொண்டு வரணும் உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட இப்போ லீஸுக்கு எடுக்கிறது இருந்தால் பெரிய டாக்குமெண்ட் ஒன்றும் தேவையில்லை. உங்களோட ஐடென்டி கார்டு இருக்குது தானே, என்ஐசி அந்த அடையாள அட்டையும் உங்களோட ஐடென்டி கார்டையும் மறுபடியும் குடும்ப காட்டும் இருந்தால் சரி, மறுபடியும் கேரண்டரா சைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் சரி, அவரும் நார்மலாக ஐடென்டி கார்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் சரி. சலாத சீட்டோ அல்லது பேங்க் ஸ்லிப் அது அப்படி பெரிய டாக்குமெண்ட் ஒன்றுமே தேவையில்லை. உங்களோட ஐடென்டி கார்டும் கேரண்டர் ஐடென்டி கார்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே 1,31,000 ரூபா பே பண்ண சிடி 100 180 பே பண்ண டிஸ்கவரையும் சிடி 100 டிஸ்கவரோ நீங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ உடனே வந்தோடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பல்சர் உங்களுக்கு எடுக்க ஐடியா இருந்தால் புக்கிங் போட்டுட்டு உடனே புக்கிங் ஆர்டரில் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் புக்கிங் பே பண்ண தேவையில்லை. புக்கிங்குக்கு வந்து புக்கிங்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு புக்கிங் அடிப்படையில் நாங்கள் பைக் தருவோம். புக்கிங் போட்டால் எத்தனை நாளில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? நார்மலாக இப்போ அது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். கிடைக்கின்னா 3 மாதம் புக்கிங் போட்டால் தான் இந்த மாதம் கொடுத்து வந்துருக்கோம் பைக். அப்போ 1 மாத கேப்பில் போய்க்கொண்டிருக்கு. நார்மலாக இதுக்கிட்ட இந்த புக்கிங் போடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வார மாதம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா போன மாதம் புக்கிங் போட்டாங்களுக்குலாம் இந்த மாதம் கொடுத்து முடிஞ்சு இப்போ அடுத்த ஸ்டோக்கை இப்போ கிட்டலில் போட்டாங்களும் கொடுக்கப்போம். உங்களுக்கு எங்களை இந்த பைக் வந்து மேலே தகவல் தெரிஞ்சு வரணும்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பலாளி ரோட்டில் இலிப்பியடி சந்தி இருக்குது. அங்கே டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா கதைக்கலாம். உங்களுக்கு நம்மள கேடிஎம் ஷோரூம் எல்லாம் அங்கே தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் அந்த கேடிஎம் ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் பலாளி ரோட்டில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி. உங்களுக்கு வேறு டீட்டெயில் தேவைன்னு சொன்னால் மொபைல் நம்பர் ஒன்று இருக்குது, 9772960920. இந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணாலும் சரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றிண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா அதிசோர்ஸ் கார்கள் கூட இங்கே காட்சிப்படுத்தி தான் விற்பனைக்காக வந்திருக்கின்றது.
இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு யூஎஸ்ஏ வாகனம் கார் தான் இந்த கார். இங்கே இருக்கக்கூடிய இந்த பைக்குகள் சம்மந்தமாக கேட்டு பார்ப்போம். வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இந்த பைக்குகள் எல்லாம் என்ன மாதிரி என்ன ப்ரைஸ் போகுது? இதில் வந்து வளமையான சைனீஸ் பைக் இல்லை, ரெண்டும் இந்தியன். இந்தியன் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது. ஓகே. இந்தியன் பேட்டரி மாடல். ஒரு சார்ஜில் 4,500 மட்டும் சார்ஜ் பண்ணினா நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஓடலாம். இது பேட்டரி பைக்கா? பேட்டரி பைக். ஓகே. பேட்டரி இதுக்கு இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, இது புஷ் ஸ்டார்ட்டோட இருக்குது, அது மேனுவல் கீயோட இருக்குது ஃபங்க்ஷன். ஓகே. புஷ் ஸ்டார்ட். மற்றபடி ஓகே. பேட்டரி கெப்பாசிட்டி 4.2 கிலோவாட்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி. ஒரு சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் மாதிரி சார்ஜ் பண்ணணும்? 4 சார்ஜ் பண்ணால் இக்கோ மோட்லேருந்து 150 கிலோமீட்டர் ஓடலாம். ஓகே. நீங்கள் மோட் வந்து 3 மோட் இருக்குது. 3 மோட்டில் இக்கோ மோட், சிட்டி மோட், வாப் மோட்னு இருக்குது. அப்புறம் அந்த ஸ்போர்ட் மோட் ஒன்று இருக்குது. ஸ்போர்ட் வந்து ஒரு மோட் குறைய மாற்ற ஒரு தூரம் குறையும், ஸ்பீட் கூடும். ஸ்பீட் வந்து ஸ்பீடாக ஏற்றி கொண்டு போகலாம். மேக்ஸிமம் 120 cc ஸ்பீடில் போகலாம். அதோட மொபைல் ஆப் ஒன்று இருக்குது. மொபைல் ஆப் நீங்கள் பைக் வாங்கி சேல் பண்ண பிறகு ஃபைனான்ஸ் பண்ண பிறகு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி தருவோம். ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இது என்ன ப்ரைஸ் போகுது? இது இப்போ 31 ஜனவரி வரைக்கும் நான் கொடுக்குறோம் டிஸ்கவுண்டோட 8,99,900. ஓகே. இந்த பைக் 7,99,900. வாரண்டி என்ன மாதிரி? வாரண்டி 5 வருஷம் வாரண்டியும் 60,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டி. பேட்டரி மோட்டருக்கு. ஓகே. இங்கே வந்து எடுக்கிறதால என்ன லாபம்? இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த 3 நாளும் வெள்ளி சனி ஞாயிறு கொடுக்குறீங்கண்ணே, இந்த நாளுக்குள்ள எடுத்தால் என்ன மாதிரி? 50,000 டிஸ்கவுண்டோட போகுது. இப்போ எவ்வளோ? 50,000 டிஸ்கவுண்ட். ரெண்டுக்கும் 50,000 டிஸ்கவுண்ட். 50,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. எலக்ட்ரிக். இது என்ன விலைன்னு சொன்னீங்க இந்த பைக்? இது 7,99,900. 7,95,900. ஓகே. இங்கே வந்து இப்போ இன்றைக்கு எடுக்கணும்னா இங்கே எடுத்துன்னு போகலாம். இன்றைக்கி எடுத்துன்னு போகலாம். இன்றைக்கி எடுக்கலாம். ஓகேண்ணா, நன்றிண்ணா. இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்கூட்டி பைக், அதாவது இதுவும் வந்து எலக்ட்ரிக் பைக் தான், பேட்டரியில் இயங்கக்கூடிய வாகனங்கள். இந்த வாகனங்கள் சம்மந்தமாக ஓகே. இந்த ஆத்தர் பைக்ன்றது எலக்ட்ரிக் பைக். பெட்ரோல் தேவையில்லை, ஈஸி தானே. கரண்ட், அதுவும் குறைய கரண்ட் தான் இழுக்கும். அது அந்த அளவு நம்ம சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் இதில் 2 மாடல் வச்சுருக்கிறோம் எலக்ட்ரிக் பைக்கில். பாய்ஸ் மோடலாம், கேர்ள்ஸ் மோடலாம், எல்லோரும் மோட முடியும். என்னென்னு சொன்னால் 3.7 கிலோமீட்டர் கிலோ வோல்ட் பேட்டரி அளவு உள்ள மோட்டர் சைக்கிள் வந்து 8,99,900 ரூபா. நீங்கள் ஜனவரி 31க்கு முதல் எடுப்பீங்களா இருந்தால் 15,000 டிஸ்கவுண்ட். இப்போ மற்றது 2.9 கிலோ வோல்ட் பேட்டரி உள்ள பேட்டரி அளவு கிலோ வோல்ட் உள்ள பேட்டரி அளவு உள்ள மோட்டர் சைக்கிள் நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் 8,49,900 ரூபா. அது வந்து ஜனவரி 31க்கு முதல் எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு 30,000 டிஸ்கவுண்ட். மற்றது பேட்டரிக்கு 5 வருஷம் நீங்கள் பழுதாப்பட்டாலும் திருப்பி கொண்டு மாற்றிக்கொள்ளலாம். 5 வருஷம் வாரண்டி இருக்குது. அது இந்த மோட்டர் சைக்கிளில் ரிவர்ஸ் கியரும் இருக்குது. ரிவர்ஸ் இப்படி போட்டுட்டு அந்த இது கம்ப்யூட்டர் மாதிரி தானே ரிவர்ஸ் கியர் இருக்குது. இதில் போட்டுட்டு இந்த ரிவர்ஸ் மூட்டை கொடுத்தீங்கன்னா அது பின்னுக்கு போகும் தண்டை பாட்டுக்கு. இப்படி மேலே போகிற இடத்துல வந்து இடையே இப்படி போயிட்டு இடையே அதில் நிற்க வேணும், பின்னுக்கு வரக்கூடாதுனாலும் அதுக்கு ஒரு மூட்டை இருக்குது, அதை கொடுத்தா ஓகே. மற்றது லீஸும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே ஆரியகுளம் சந்தியிலேருந்து போகிற இடத்துல தான் இந்த ஷோரூம் இருக்குது. ஓடியும் பார்க்கலாம். நீங்கள் இப்படி வேணுமெண்டா ஓடியும் பார்க்கலாம். மற்றது பெட்ரோல் லாபம். உங்களுக்கு பெட்ரோல் லாபம் எடுத்தீங்கன்னா பெட்ரோல் லாபம். பெட்ரோலும் நிறைய செலவும் இருக்காது. கோலும் கதைக்கலாம். இங்கே அப் இருக்குது. அப்பில் கோல் கதைச்சு கொண்டு விடலாம். இதில் ஆப்பும் இருக்கா? ஃபோன் ஆப் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான சர்ச் பிளேசஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான இடத்தை சர்ச் பண்ணி கொண்டு விடலாம். எல்லாம் செய்யலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. அதில் ரிவர்ஸ் கியர் இருக்குது. இதுலேயே ரிவர்ஸ் மோட்டர் இருக்குது. அந்த ரிவர்ஸாக போகும். இந்த பைக்கில் ரிவர்ஸ் போகும். ரிவர்ஸ் மோட்டர் இருக்குது. நானே ஓடி பார்த்துருக்கேன். இன்றைக்கு நிறைய தடவை ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்த்துருக்கேன். நல்ல இதாக இருக்குது. மற்ற பைக் மாதிரி அந்த ஒன்று மில் அது மற்றது மேலே ஒரு தரம் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ தூரம் ஓடலாம்? ஒரு தடவை சார்ஜ் பண்ணினா ஹை ரேஞ்ச் பைக் வந்து 150 கிலோமீட்டர் ஓடலாம். 150 கிலோமீட்டர் ஓடலாம். லோ ரேஞ்ச் பைக் வந்து 111 கிலோமீட்டர் ஓடலாம். லோ ரேஞ்ச் பைக். ஓகே. முதல்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. எத்தனை மணித்தியாலம் வந்து இதை சார்ஜ் பண்ணோம் நாங்கள்? இந்த பேட்டரி 4.5 மணித்தியாலம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணினா 120 கிலோமீட்டர் ஓடும். அப்படியா? 150 கிலோமீட்டர் ஓடும். அந்த மூட் 4 மூட் இருக்குது. எக்கோ மூட் 150 கிலோமீட்டர் ஓடும். மற்றபடி வேகமாக போனால் கொஞ்சம் தூரம் தான் போகலாம். போனால் கொஞ்சம் தூரம் ஓடும். அப்படி. ஓகே, நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கூட இந்த இடத்துல வந்துருக்குது. புதுசான ஆட்டோ இருக்குது. பின்னால் வந்து நிறைய இடவசதிகள் இருக்கக்கூடிய மாதிரியான பெரிய ஆட்டோ.
இப்படி இங்கால இந்த இந்தியாவில் தான் இப்படியான வாகனங்கள் பார்த்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே பார்த்துருக்கேன். ஸ்ரீலங்காலையும் நிற்குது. எங்கே தேவையான எங்கே சம்மந்தமாக கதைச்சு தெரிஞ்சுள்ளோம். இதில் வந்து QR கோட் போட்டிருக்கீங்க. இதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணால் ஃபுல் டீட்டெயில்ஸ் வருமானு இருக்கீங்கன்னா